ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஏஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம வந்து 2 லிஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண லிஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, அப்கமிங் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் யார் யாருக்கு எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வருது அப்படின்ட்டு நம்மளுடைய கம்பெனி நம்மளுடைய பேராமீட்டருக்குள்ளே வரணும். அப்படி வரும்போது பார்த்தோம்னா, ஏற்கனவே 2 இருந்ததா, விப்ரோ அண்ட் ஹிண்டல்கோ இருந்துச்சு. அது 2த்துக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து குத்தாமிக்கி வந்து உள்ள வந்திருக்கிறான் இன்னைக்கு. இவன் வந்து இவனோட ரிசல்ட் டேட் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ரிசல்ட் டேட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த குட்டாமிக்கியை பற்றி நம்ம வந்து நல்ல ஒரு வீடியோ ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் பெரிய வீடியோவை போட்டோம். இப்போ நம்ம இருக்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இவனோட இதுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே, இவனோட டியூரபிலிட்டிலாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பிஇ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6.1 இருக்குது. புக் வேல்யூ 2.2 இருக்குது. ஸோ இப்போ இவன் வந்து இன்னும் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வந்திருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இவனுடைய டியூரபிலிட்டி ஸ்கோர் 75 அப்படின்னா ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறான். வேல்யூஷன் ஸ்கோர் 67.8 இருக்குது. ஸ்டாக் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மூமெண்டம் ஸ்கோர் வந்து 65. டெக்னிக்கலாக வந்து இது வந்து ட்ரெண்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து புரிய வருது. அனாலிசிஸ்ட் வந்து 357 சொல்கிறாங்க. ஏன் 357 சொல்கிறாங்கங்கிறது அவங்களோட இதுக்கு இருக்கட்டும், நம்மளோட இதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ இவனோட பிஇலாம் நம்ம பார்த்துட்டோம். 6.1 தான் இருக்குது. அதனால இது இன்னும் லார்ஜ் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இந்த குத்தாமிக்கி வந்து பேக்கிங் இண்டஸ்ட்ரி, அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்ட்ராங் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஆனுவல் ரிசல்ட்டை பார்த்துருவோம். ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து டிடிஎம் வந்து 2564. இதுதான் போன வருஷத்தோட ரிசல்ட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு தான் வருது. அப்போ அவன் போன வருஷம் எடுத்ததையே எடுத்துட்டான்னாலே அவன் பெரிய ஆள் தான். நெட் ப்ராஃபிட்டோட டிடிஎம் எடுத்திங்கன்னா 409. சரி, இதில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சா, இவன் டிசம்பர் தான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறான். இவன் வந்து ஜப்பான் கம்பெனியா அமெரிக்கா கம்பெனியான்னு தெரியல. ஆனால் டிசம்பர் தான் க்ளோஸ் பண்ணுறான். எல்லா ஆனுவல் ரிசல்ட் நம்ம மார்ச் மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணுவோம்ல, இவன் டிசம்பர் க்ளோஸ் பண்ணுறான். அப்போ இப்போ வந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டை தான் அவனுக்கு வரும்னு நினைக்கிறேன். மார்ச் மாதத்துக்கு உண்டானதுங்கிறது ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டாக தான் வரும். அவன் ஆல்ரெடி முடிச்சிட்டான். இந்த டிசம்பருக்கு உண்டானதை முடிச்சிட்டான். அவனோட ஆனுவல் ரிசல்ட்டை முடிச்சிட்டான். ஆனால் நம்ம வந்து குவார்ட்டர்லி இதுக்கு தான் ஏற்றுவோம். சரி, இப்போ இவனோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 4 குவார்ட்டரா வந்து குவார்ட்டர்லி ஃபிகரில் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே இருந்தாலும் செப்டம்பர் மாதம் கூடியிருக்கு. ஆனால் அது போன செப்டம்பரை காட்டிலும் கம்மி. அப்போ இந்த வருஷமே இந்த மார்ச் மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 குவார்ட்டருமே இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்திருக்கு. இவன் இனிமே தான் பிக்கப் பண்ணணும். போன டிசம்பர் கூட 689 எடுத்திருக்கிறான். இந்த தடவை 607 தான் எடுத்திருக்கிறான். இவன் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம மார்ச் மாதத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்குறோம். இவன் டிசம்பர் மாதம் முடித்தா என்ன முடிக்காட்டி என்ன, நம்ம மார்ச் மாதத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நெட் ப்ராஃபிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க க்ளீனாக அப் ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சு. இந்த 3 குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயரும் கூடிக்கிட்டே தான் வந்திருக்கு. இவனோட டேர்ன் ஓவர்லாம் 2500 கோடி ரூபா வந்துடுறான். இப்போ இவனோட இபிஎஸும் பார்த்தோம்னா கூடிக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏன்டா இவ்வளோ கூடுச்சுன்னாக்கா, அக்கௌண்ட்ஸை ஃபுல்லாக இவன் டிசம்பர் மாதம் க்ளோஸ் பண்ணுறான். அப்போ மார்ச் மாதத்துக்கு கம்மியாக தான் வரும். இப்போ என்ன ஆகுது, இந்த லாஜிக் தெரியாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், டிசம்பர் மாதம் க்ளோஸ் பண்ணியிருக்கான், 43 வந்திருக்குன்னா ஆல்ரெடி இவன் ஏறி இருப்பான். இப்போ இவன் வந்து இந்த 54 தாண்டி இவன் வந்து எடுத்தால் மாத்திரம்தான் 54 தாண்டி இவன் எடுத்தால் மாத்திரம்தான் நமக்கு வந்து ஃபர்தராக இது ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, இது ஃபர்தராக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்மளுடைய அனாலிசிஸில் பார்த்துட்டு முடிவு எடுத்துக்குவோம். என்னடா அது ஏறக்கூடிய ஸ்டாக்கை மாத்திரம்தான் எப்போதுமே பேசணுன்னா, நம்ம ஸ்டாக்கை எடுத்து பண்ணும்போது அது இப்படி ஒரு நெக்கை வந்து கொண்டு வச்சிருக்கிறானே, ரொம்ப லேட்டாக தான் நான் அவனை அப்சர்வ் பண்ணேன். அப்போ நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உஷாராகிக்கிறோம்.
அப்படி நம்ம வந்து கணக்கு வச்சுக்குவோம். ஸோ, இப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இதில போட்டிருக்கிறேன். இதில நம்மளோட இதுக்குள்ள ம் இதில போட்டிருக்கிறேன். எக்ஸல் ஷீட்ல போட்டேன். இப்ப என்ன ஆகுது, நான் மார்ச் மாசம்னு நெனச்சு தான் நான் குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2ன்னு போட்டுக்கிட்டு வரேன். ஆனா, இவன் டிசம்பர் மாசமே முடிச்சிருக்கிறான். அவன் வந்து டிசம்பருக்கு உண்டானதுல இருக்கிறான். அப்ப மார்ச் மாசம் இவன் கூட எடுத்தான்னா ரொம்ப நல்லது. இன்னும் வந்து நம்மளோட இது பிரகாரம் நான் மார்ச் மாசம்ங்கிற நெனப்பிலேயே நான் வந்து அத பார்க்கும்போது 667 இருக்கு. இன்னும் நமக்கு இருக்கு. அவன் எடுப்பானா இல்லையான்னு தெரியல. ஆனா, மார்ச் மாசம் இந்த ஃபிகர் வரலைன்னா கீழ இறங்கிரும். அது மாத்திரம் உறுதி. இப்ப நெட் ப்ராஃபிட்டோட டிடிஎம்ம கவர் பண்ணிட்டான். இது வந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அடுத்த குவார்ட்டருக்கு தான். இருந்தாலும் நமக்கு இப்போ மார்ச் மாசத்துக்கு எவ்வளவு ஏறப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வந்து 54 வரல. 49 தான் கவர் ஆயிருக்கு. 4.6 எடுத்தாலே அவனுக்கு 54 கவர் ஆகுறது டிடிஎம். அவன் 4.6க்கு மேல தான் எடுக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா இங்க 43 வந்துட்டு திருப்பி 4.6னாக்க சரக்குன்னு கீழ இறக்கி விட்டுருவாங்க. இந்த 54க்கு ஆல்ரெடி ஏறி இருப்பாங்க. அத நம்ம செக் பண்ண போறோம். இந்த இபிஎஸ் 54க்கு ஆல்ரெடி ஏறி இருப்பாய்ங்க. அத நம்ம வந்து செக் பண்ண போறோம். அது ஏறி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இருந்தான்னாக்க, நமக்கு இவன் 4.8 எடுத்தோம்னா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. நம்ம பாட்டு போய் மாட்டிக்கிற கூடாது. இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம், ஆ ரிசல்ட் வந்து அப்கமிங்ல நம்ம போட்டோம். நம்ம இந்த டீட்டெயில்ஸ் போட்டோம். அ கடைசி குவார்ட்டர் வந்து 43, இப்ப 152. ஆனுவலைஸ்டா வந்து டிடிஎம் பார்த்தோம்னா 54, புக் வேல்யூ 152ன்னு போட்டோம். ரீசென்ட் சைக்கிள் வந்து எங்க எடுத்துக்கிறோம்? டிசம்பர் மாசத்துக்கு தான் நம்ம வழக்கம் போல எடுத்துட்டோம். டிசம்பர் மாசத்துக்கான லோவும், டிசம்பர் மாசத்துக்கான ஹையும் வழக்கம் போல எடுத்துட்டோம். 322 ஹையி, லோ வந்து 251 இருக்கு. ஸோ, இப்ப அத வந்து நம்ம இங்கே போட்டோம். 318, 251, 318 போட்டோம். இப்ப இவனுக்கு வந்து என்ன ஆயிருக்கணும், 636 போகணும். எப்ப? இந்த ரிசல்ட்ட பேஸ் பண்ணி. குவார்ட்டர்லியிலேயே மினிமம் 636 போகணும். இப்ப இவன் எவ்வளோ போயிருக்கிறான்னு பார்ப்போம். குவார்ட்டர்லிக்கு 636 வருதே! ஆமா. அந்த டிடிஎம்ம வந்து அவன் கவர் பண்ணலைல்ல. குவார்ட்டர்லிக்கு 636. அ அதனால 636க்கு மினிமம் போயிருக்கணும். இப்ப 703 வரைக்கும் போயிருக்கணும். இவன் எவ்வளவு போயிருக்கிறான்? பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 370 வரைக்கும் தான் போயிருக்கிறான். 370 வரைக்கும் தான் இவன் போயிருக்கிறான். 370க்கு தான் இவன் வந்து போயிருக்கிறான். மினிமம் 636 போயிருக்கணும். ஆனா அவன் 70 வரைக்கும் தான் போயிருக்கிறான். 70 வரைக்கும் போயிருக்கிறான். இப்ப இவன் இத கவரே ஆகல. அப்ப ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறதா? ஸ்கோப் இல்லேன்னு நினைக்கிறதா? இதுதான் பிரச்சனை. கவர் ஆகியிருந்தான்னா இனிமே அடிச்சு கீழ இறங்கிருவான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இவன் கவர் ஆகல. அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம மினிமம் என்னங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்குவோம். 636 அத மினிமம்னு மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா, எனக்கு வந்து இவன் எவ்வளோ தூரம் ஏறுவான்னு தெரியல. 636 ஏறுனான்னா ஓகே. என்ன பண்ணியிருக்கிறான், டிசம்பருக்கு பிறகு போன தடவை எல்லாம் வந்து இங்க பாருங்களேன், அக்டோபர், அ நவம்பரோட இறங்கி 23. இங்க வந்து பார்த்தோம்னாக்க, ஜூலையோட அவன் இறங்கிட்டு சைட்வேஸ்லயே போயிட்டு ஜூலையோட இறங்கியிருக்கிறான். ஜூன், ஜூலை. ஏப்ரல், மே மாசத்துக்கு பிறகு ஏறி இருக்கிறாங்க பாருங்க. 2023ல மே மாசத்துக்கு பிறகு ஏறி இருக்கிறான். அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இவன் ஏறி இருக்கிறான். அதனால இப்ப இவன் திருப்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு ஏறி இருக்கிறான்னு பார்ப்போம். 200லேருந்து கிட்டத்தட்ட 286, ரூ. 86 ஏறி இருக்கிறான். 25%ன்னு வச்சுக்கோமே. இப்ப நமக்கு எவ்வளவு ஏறப் போறான்னா, இவனோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் இப்படி இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் மினிமம் 636க்காவது வரணும். ஆனுவலைஸ்டு அப்படின்னு சொன்னா 680க்கு வரணும். அப்ப நம்ம 703 வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். 681, 703, 681 எங்க போச்சு? ஆமா, 681, 370. ஓகே.
370 ஓகே. 681 681. ஓ, இது மேலே மேலே ஓடுதா? ஓகே, மேலே மேலே ஓடுது. அதனால் 2681 ஒன்று இருக்கு. இப்போ அடுத்தது வந்து 703. 703 அப்போ ஒன்று 636 இல்லாட்டி 680 இல்லாட்டி 703. இவன் ரிசல்ட்டு நல்லா கொடுக்கணும். அந்த 54 டிடிஎம்மை கவர் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கான வேல்யூ இவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம 23ஆந்தேதி ரிசல்ட்டை பார்ப்போம். ஏன்னா மார்ச் மாதத்துக்கு பிறகு, மே மாதத்துக்கு பிறகு தான் ஏறப்போகுது. அதனால நமக்கு டைம் நிறைய இருக்குது. எங்கிட்ட சுற்றினாலும் இவன் இதுக்குள்ளே தான் சுற்ற போகிறான். அப்படி இல்லை, இவன் வந்து இங்கேயே 305 தான் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டு. அது பார்த்தோம்ல, 305 தான் என்ட்ரி பாயிண்ட்டு. அதனால இவன் இறங்கிட்டு 305 கடந்து இப்போ 330 ரேஞ்சில் இருக்கிறான். 330 ரேஞ்சில் இருக்கிறான். ஒரு 25 ரூபா தான் ஏறி இருக்கிறான். என்னமோ பண்ணட்டோமே, 25 ரூபா தான் ஏறி இருக்கிறான், பண்ணட்டும். இவன் வந்து மேலே உடைக்கிறானான்னு பார்ப்போம். அப்படி 347 உடைச்சி மேலே போனான்னாக்க நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து ரிசல்ட் வரட்டும் 23ஆந்தேதி. அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் கீழே இறங்குறான்னு பார்ப்போம். திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுப்போம். இல்லாட்டி நம்ம வெயிட் பண்ணுவோம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.